அனைவருக்கும் வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்காரு நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக. அவர் பொறுப்பேற்ற உடனே அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குங்க. என்ன கனவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய மாற்றம் பண்ணாரலா, சிங்கப்பூர் சொர்க்க பூமியை மாற்றினாரலா, அந்த மாதிரி மாற்றக்கூடிய கனவை பார்த்திங்கன்னா அந்த கனவு கிடையாது. இல்லை பெரிய பெரிய கொலை வழக்கு கூலிப்படைக்காரங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்கன்னா அவங்க கொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்கள் இவர்கள் அடக்கி ஒடுக்க போகிறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கனவு அவருக்கு கிடையாது. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவு அவருக்கு கிடையாது. எது தாங்க கனவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப்பில் நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம கட்சியை பற்றி, நம்ம டேடியை பற்றி, டேடி முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது ஒருத்தங்க தப்பாக பேசினாங்கன்னா அவங்கள தூக்கி நம்ம கைது பண்ணணும். இணையதளத்தில் ட்விட்டரில் யாராவது ஒருத்தங்க நம்ம அப்பாவை பற்றியோ நம்மளை பற்றியோ தப்பாக பேசிட்டாங்கன்னா மிக பெரிதளவில் சர்வாதிகாரியாக மாறி அவங்கள நடவடிக்கை எடுத்துருங்கிறதுல கச்சிதமாக இந்த 3 ஆண்டுகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இணையதளத்தில் பேசக்கூடிய ஒவ்வொருத்தங்களையுமே சிறப்பாக கைது பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கருத்துரிமை பேசுவாங்க, தனி மனித உரிமை பற்றி பேசுவாங்க, எல்லா உரிமையும் பேசுவாங்க, வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி யாராவது பேசினாங்கன்னா உடனே கைதி போய் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. இந்த அரசு வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரே ஒருத்தரை இந்த அரசு கைது பண்ணிக்கிட்டே இருக்குது. திமுக மு.க. ஸ்டாலினுடைய அரசு. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொலை வழக்கு பண்ணுறவனையா, இல்லை கஞ்சா கடத்தி விற்றவனையா, இல்லை பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களையா, இல்லை தொடர்ச்சியாக இந்த திருட்டு கேஸில் கைதாருங்களா, இது யாரையுமே கிடையாது. யூடியூப்பில் இல்லை மேடையில் கட்சி மேடையில் பேசக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுனவர்களை தொடர்ச்சியாக கைது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கைது நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னகுட்டி விக்கிரவாண்டியில் அண்ணன் துரைமுனவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் முடிஞ்சு போன நாளுக்குள்ள கடைசி நேரத்தில் போகிற பூண்டு போன மணிக்கு திமுகவை ஒரு அடிச்சுட்டு போயிட்டாப்புல. என்ன தெரியுமா? கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, அண்ணா வயசு பாத்துக்க சண்டாளன் கருணாநிதி, வரல அண்ணா வயசு வராது, அது ஹைப்பிச்சுப்பா, அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போடாத. ஏன்னா இந்த சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். இந்த இணையதளத்தில் இந்த ஒரு பாட்டு ஒன்று வந்துருச்சான். யாரு? துரைமுருகன் அவர்கள் இந்த பாட்டை பாட்டி முன்னாள் முதலமைச்சர் இந்த அப்பா பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அது இந்த கைது நடவடிக்கை உடனே அவர் கைது பண்ணணும். இப்போ அந்த விக்கிரவாண்டிலே கிடையாது. அவருடைய திருச்சிக்கு ஊருக்கு போயிட்டு நேராக அவர் சொந்த ஊராக இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஈரானத்துக்கு வராங்க. அப்போ போகிற வழில குற்றாலத்தில் அறையில் தங்கியிருக்காங்க. இந்த காவல்துறையை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் எங்கே கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் கூட கண்ணுக்குட்டிங்க ஒருத்தன் ஸ்டேஷன் பக்கத்தில் பல வருஷமாக களத்தை விற்றுட்டு இருந்தான். அவனை உடனே கைது பண்ணலை. அப்புறம் இந்த இப்போ சமீபத்தில் சென்னையில் ஆம்ஸ்டாங்கின்ற நபரை ஒரு கூலிப்படை பல வருடங்களாக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணி அவர் ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர், மாநில தலைவர், அவரை என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அவர்களுக்கு துரித நடவடிக்கை இந்த அரசு எடுக்கலை. திருச்சியில் இருந்து சைபர் ஸ்கிரைம் திருச்சியில் இருந்து நேராக குற்றாலத்துக்கு அறையில் தங்கியிருக்கிற சாட்டை திருமுறைகளை கைது பண்ணிட்டு போகுது. இப்போ குற்றாலத்தில் கைது பண்ணி, தென்காசி மட்டும் குற்றாலத்தில் கைது பண்ணி, ஆனால் துரைமுருகன் அவர்கள் எங்கே கூட்டு போகிறாங்கன்னா திருச்சி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்கள் அதற்கான வழக்கை சந்திப்பது தயாராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக மக்கள் பல இடங்களில் பல கோரிக்கை வைக்கிறாங்க. ஆசிரியர்களை போராடி இருக்காங்க, மருத்துவ செவிலிய பெண்களை போராடி இருக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தை கண்டித்து வட மாநிலங்களில் அவருடைய உருவபொம்மையை தூக்கி கிழிச்சு போட்டு மிகப்பெரிய அளவில் உருவபொம்மை எரித்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்காண்டி? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தடுக்க தவறிய வக்கற்ற ஸ்டாலின் அரசு என்று நம்ம சொல்லலை, வட மாநிலத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பல இடங்களில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசால் ஒரு மாநில தலைவருக்கு கூட பாதுகாக்க கூட முடியாத ஒரு அரசாக தான் இந்த அரசு இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வனமானத்தை காடு துப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கர்நாடகாவில் பாடையை கட்டிட்டான்.
அங்கே இருக்கக்கூடிய ஊப்பிகளோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய உடம்பிறப்புகளோ கர்நாடகா எதிர்த்து வாய் கூட பேச வக்கு இல்லாமல் முதுகலும் இல்லாமல் கூனி குறுக்கி நின்னாங்க. இப்போ வட மாநிலத்தில் இதே அவமானப்பட்டு இருக்காரு. ஆனால் எதை பற்றி கொஞ்சம் கூட இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஹிந்தியில் போட்டு என்ன வேணாலும் பேசிக்கலாம் தெரியாது, இல்லை கன்னட மொழி என்ன வேணாலும் பேசிக்கலாம், திராவிட மொழி என்ன வேணாலும் பேசிக்கலாம் தெரியாது, தமிழ் மொழியில் ஏதாவது பேச வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கொஞ்சம் புரிதல, அது உடன்பிறப்புகள் ரோசம் வந்துடுது. நம்ம ஆட்கள் இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார், அடுத்து இனிமேல் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார், இல்லை அது வரைக்கும் போகாது சொல்கிறேன், அதுக்கு பிறகு அவருடைய தலைவராக சொல்கிறேன், அவருடைய பையன் தலைவராக இருவார். இதை பற்றி இத்தனை வருஷமாக நம்ம அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, கொஞ்சமாச்சு முதுகெலும் போட்டு எந்திரிச்சு நிற்போமே, கொஞ்சமாக சூடு சொரோட கேள்வி கேட்போமே, அதை பற்றி என்றைக்கு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களோட நோக்கம் என்னென்னா நம்ம தலைவர் யாரும் பேசிடவே கூடாது. ஏன் இந்த பாட்டு இணையதளத்தில் கொட்டி கிடக்க நம்மளாக பேசணும், இல்லை துரைமுருகன் எடுத்து கூட்டி இந்த பாட்டை வந்து வரியை மாற்றி பேசினாரா? இதே பாட்டு பல வருடங்களாக இணையதளத்தில் பல ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்க இந்த பாட்டு, அந்த பாட்டு இணையதளத்தில் எடுத்து பேசிட்டாங்க, நேரில் மேடையில் எடுத்து பேசிட்டாங்க. ஏன் கருணாநிதி அவர்களை யாருமே தப்பாக பேசவே இல்லையா? இல்லை திமுக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அயோக்கிய பையன், பொறுக்கி பையன், பன்னாட பையன், ஒரு புறம்போக்கு பையன், வயசான ஆள் இருந்தாலும் அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அவருடைய பேச்சு கண்ணியத்தில் யாரை பற்றியுமே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாக இருக்கலாம், இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி இருக்கலாம், அசிங்கசியமாக கோத்தான் கொம்மா தான் பேசுவார். எங்கே கைது பண்ணிருச்சு அவரை இந்த அரசு? இந்த சேலத்தில் பிசிஆர் ஆக்டில் ஒருத்தர் திமுக கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய செயலர் பெத்த அப்பா அம்மா முன்னாடி ஒரு சின்ன பையில, ஒரு ஆதி தமிழ் பையில அசிங்கமாக பேசினார். பிசிஆர்டில் போட்ட ஒருத்தரை 30 நாள் கூட இல்லை வெளியே வந்துச்சு இந்த அரசு. இதை இந்த அரசு கேட்க துப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாம் தொடர்ச்சியாக எல்லாருடைய பொருள் என்னவாக இருக்குது? சாதி மறுப்பு திருமணம் செய்து ஒருத்தன் கொலை பண்ணுறாங்கன்னா அவனை கொலை பண்ணுறாங்க, கௌரவ கொலை சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொலைக்கு எதிராக நீங்கள் தனியாக ஒரு சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துங்கன்னு சொல்லி பேசினோம்னா சட்டமன்றத்தை விட்டு அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம புறக்கணிச்சுட்டு போகிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர்களுடைய பிரச்சனை என்னென்னா நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம டேடியை பற்றி, நம்மளை பற்றி யாருமே பேசிடக்கூடாது. பேச என்ன தப்புங்க அவங்கள பற்றி? நீங்கள் அந்தளவுக்கு ஆட்சி கொடுத்துட்ருக்கீங்களா? இப்போ நாங்கள் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறோம், இல்லாத ஒன்றும் சொல்லி நம்ம வந்து விற்கும் மட்டும் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்கன்னா இணையதளத்தில் பார்க்குறாங்க. 2016 2017 இருக்கிற முடியையும் 2021 பிறகு இருக்கிற முடியையும் பார்க்கும்போது கண்டுபிடிக்க என்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன சம்மந்தம்? கேள்வி எழுமுலா. இப்போ நெட்டு இருக்குது, நீங்கள் நெட்டில் காலத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போயிருக்கலாம், ஆட்சிக்கு போயிருக்கலாம், வந்திருக்கலாம், பல சம்பவம் பண்ணியிருந்தீங்க. அப்போ நெட்டு கிடையாது, அப்போ இந்த அளவுக்கு கேமரா இது கிடையாது, அப்போ என்ன வேணால் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். இப்போ இணையதளம் இருக்குது, இப்போ பல பிரச்சனை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்படி இருக்குது? பார்த்து படிக்கிறாரு, பார்த்து படிக்கும்போது தப்பு தமிழ் மொழியாது, தெலுங்கு மொழியாது, எந்த மொழியும் இல்லை, எல்லா மொழியும் சேர்த்து போட்டு தப்பாக படிக்கிறீங்க. கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஒரு கட்சி தலைவருக்கென்று, ஒரு அரசியலுக்கென்று மிகப்பெரிய ஆளுமை வந்து பேச்சு திறனும் ஆளுமை திறன் ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லை. அப்போ கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. அவ்வளோ ரோசம் இருந்துச்சுன்னா நீங்கள் தானே பெரிய நாங்கள் வந்து தமிழ்நாட்டை மாற்ற போகிறோன்னு சொன்னீங்க. என்ன மாற்றிட்டீங்க? இந்த 2021 2024 இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லிடுங்க. இந்த பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், எல்லாத்தையும் தனி மனிதருக்கான வருமானத்தை நாங்கள் உயர்த்திட்டோம், வேலைவாய்ப்பு இல்லாத திண்டாட்டத்தை நாங்கள் குறைச்சிட்டோம். ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? திமுக அரசு வந்தது பிறகு 2 தான் சொல்லுவாங்க, வைக்கத்தவங்க நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோம், ஓசி பஸ்ஸு கொடுத்துட்டோம், அதையும் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை தவிர என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து? இணையதளத்தில் பேசுனா கோவம் வருதுன்னா இது கோவப்பட ஒன்றுமே இல்லையே. நீங்கள் செஞ்ச ஆட்சி லட்சம் சண்டாளம் செய்த சதிகாரம் செய்தனுடைய விளைவு தானே நாங்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு படித்த பையங்களுக்கு வேலை இல்லை, ஒரு முறையான கல்வி இங்கே யாருக்கும் கிடைக்க மாட்டேங்கி, பணக்காரர் கல்வி ஏழைக்கு ஒரு கல்வியாக இருக்குது, மருத்துவம் பார்த்திங்கன்னா அதோட மோசமாக இருந்துக்கிட்டு இருக்குது, அரசு மருத்துவமனை போகவே முடிய மாட்டேங்கி, அது அரசு பள்ளியில் யாரையுமே சேர்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பள்ளியில் சேர்க்கக்கூட மனநிலையில் பெற்றவங்களே இந்த அரசு ஆக்கி வச்சுருக்கு. எத்தனை பள்ளிக்கூடத்து இப்போ சமீபத்தில் நாம் தமிழக சார்ந்த தம்பி ஒருத்தர் மாரி சங்கர் ஒருத்தர் திருநெல்வேலியில் 1500 பள்ளிக்கூட லட்சணத்தை இந்த அரசு அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்குது, அதற்கென்று செயல்பாடு கலெக்டர் உத்தரவு கொடுத்துருக்காரு. 1500 பள்ளிக்கூடம் இக்கட்டான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. 800 பள்ளிக்கூடங்களில் கழிவறைகள் கூட இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. 300 பள்ளிக்கூடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கு. இதை பற்றி இந்த அரசுக்கு கவலையே கிடையாது. நம்ம அதை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா இவங்க உடனே கைது பண்ணிடுவாங்க. இந்த பாட்டு இணையதளத்தில் வைரலாக்குவதற்கு அண்ணன் திரும்ப பேசிட்டு போயிட்டாங்க. அதை மீண்டும் இணையதளத்தில் வைரலாக்கி பொதுமக்கள் அனைவரும் பார்க்குவதற்கு
காரணமாக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இது சாட்டை துரைமுருகன் அவர்களோ இல்லை அண்ணன் துரைமுருகன் சொன்னாங்க தெரியுமா, எங்களுக்கு ஆசான் எங்கள் அண்ணன் சீமான் சொன்னார்லாம், அவங்களோ காரணம் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவருடைய தந்தையும் அவருடைய கட்சியும் அவருடைய ஆட்சியுமே குறை சொல்லி அவருக்கான அது இறுதி அத்தியாயத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாட்டை துரைமுருகனுடைய கைதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக பல இடங்களில் இதற்கான போராட்டங்கள் கட்டாயமாக நடக்கப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒருத்தங்களுடைய இது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக கிரிட்டிசிசம் பண்ணி பேசுறது வழக்கம் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதை கூட செய்ய விடாமல் இந்த அரசு செய்கிறது என்றால் இந்த அரசு தனக்கான இறுதி அத்தியாயத்தை நெருங்கி இருக்குது. அந்த நெருக்கனுடைய தொடக்கத்தை நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். நன்றி.